ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா மேக்ஸ், அதாவது 2.1 உள்ள 6வது சம்மில் ஃபஸ்ட் சம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இதில் நியூக்ளியர் வகுத்தல் முறையை நம்ம படிச்சிருக்கணும். அதோடைய ஃபார்முலாமே உங்களுக்கு தெரியும். நான் அதை கொஞ்சம் எழுதிக்கிறேன். ஈக்குவல் PQ + R. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏங்கும் போது நமக்கு எது பெருசோ அதை எழுதணும். 402 தான் நமக்கு இதில் பெருசு. அதனால் 402 P வந்து 340. இப்போது இது மீதி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம இதை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக நம்ம வகுத்தல் முறையை பயன்படுத்துகிறோம். 412 340ஆல் வகுக்கணும். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வகுத்தில் வேணால் இன்னொரு இதில் போடுறேன். இது வந்து 340 இது வரும். அப்புறம் அது நம்ம கழிக்கணும். 2லேருந்து 0 போனால் 2. இது 1லேருந்து 4 போகாது. அப்போ நம்ம கடன் வாங்கணும். இங்கே 3000, இங்கே 11000. 11 4 போச்சுன்னா 11லேருந்து 4 நம்ம கழிக்கணும். 72. அப்போ நம்ம Q வந்து என்னது நான் சொன்னேன், ஈவுன்னு சொன்னேன். அப்போ நமக்கு இதில் ஈவு என்னது 1 அப்படிங்கிறதால ஈவுங்கிறது நமக்கு தெரியும் 1 + R என்னது 72. இப்போது இந்த 22 மீதி வந்து நமக்கு 0 தான். ஆனால் இதில் 0 இல்லை. அப்போ 72 ≠ 0. இப்போ நம்ம இந்த 340 தான் நமக்கு இதில் பெருசு. அதாவது இந்த இது முடிஞ்சிட்டு இப்போ 340 + 72 வச்சு தான் நம்ம சம் பண்ண போகிறோம். இதில் ஏன்னா பெரிய நம்பர். அப்போ என்னது 340 = 72 தான் இதில் இது, அதாவது B. அப்போ நாம் இதை வகுக்கணும். 340/72. ஒரு 72 72 இது 72 இது. அப்போ 5 72 நமக்கு, சாரி ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து 4 நான் மறந்துட்டேன். அது வந்து நமக்கு 288ன்னு வருது. அப்போ 10ங்கும் போது இதில் 10000, இது எத்தனை 3. 10ல் 8 போனால் 2, 3ல் 8 போகாது. அப்போ நம்ம இங்கே கடன் வாங்கணும். 13ல் 8 போனால் 5. நான் அதே மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த மேலே நம்ம ஈவு மீதி போட்டது மாதிரி நானும் பண்ணியிருக்கேன். இப்போது 52மே நமக்கு என்னது 0 கிடையாது. அப்போ ≠ 0. இப்போ நம்ம என்ன பண்ணணும், 72 தான் இங்கே. 72 = 52. இதையுமே நம்ம வகுக்கணும். 72 52. இப்போ உங்களுக்கு திடீர்னு வாய்ப்பாடு தெரியாமல் இருக்கலாம். அதனால் 72 இப்போ 72ங்கும் போது அதை நம்ம 2ஆல் வகுக்கலாம். ஒரு 2 2 இது 2 அந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நம்ம இப்போது அதுக்கு நமக்கு தேவையில்லை. 52ங்கும் போது 52 தான் வரும். இப்போ 2 2 0. 7 5 போனால் எத்தனைனா 2. இப்போது அதை நீங்கள் இதில் போடணும். இது என்னது மீதி. அப்போ அது ஈவு + 20. இதுவுமே நமக்கு 0 கிடையாது, ≠ 0. அடுத்தது நம்ம இதை பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும், 52 = 20. இதையுமே நம்ம வகுப்போம். 52 20ஆல் வகுக்கணும். 20 40. சரிங்களா? அப்போது 2 5ல் 4 போனால் எத்தனை 1 12. இப்போ நம்ம மீதி ஈவை எழுத போகிறோம். ஈவு என்னது 2 + மீதி என்னது 12. அப்போ 12மே என்னது நமக்கு ≠ 0. இப்போ நம்ம இந்த 12 20 வச்சு பண்ண போகிறோம். 20 = 12. 20 12 12 இப்போ உங்களுக்கு தெரியும். 12 24. அப்போ நமக்கு இது இல்லை. அப்போ 12 போட்டணும். 10 1. 10ல் 2 போனால் 8. இல்லை வராது. அப்போது மீதி எத்தனை 1 + 8. இப்போ நம்ம 8மே நமக்கு என்னது ≠ 0. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 8யும் 12 வச்சு பண்ண போகிறோம். 12 = 8 வகுப்போம். நான் வகுக்கிறது உங்களுக்கு இங்கே போடுறேன். 12 8ஆல் வகுக்கேன். 1 8 8 16. அப்போ இதுவுமே நமக்கு வராது. அப்போ 8 தான். 12ல் 8 போனால் 4. சரிங்களா? அப்போ ஈவு மீதியே போட போகிறேன். ஈவு என்னது 1 + மீதி என்னது நமக்கு 4. இப்போ நம்ம இது பண்ணுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி 4 = ≠ 0. இப்போ நம்ம என்னது 8 4 பண்ணுமா, 8 = 4. இது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு 4 ஈர்னால் 8. அப்போ நமக்கு 0 வந்துட்டு. இப்போ நான் மீதியை போடுறேன், ஈவை போடுறேன் 2, மீதி நான் 0 போடுறேன். இப்போ நமக்கு 0வே கிடச்சிக்கிட்டு. அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சிட்டு. இது வந்து ரொம்ப முக்கியமான சம்மு. 10th இந்த சம்மை பப்ளிக் எக்ஸாமில் கூட கேட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த வருஷத்தில் இது வந்து ஒரு 22 அந்த இதில் கேட்டிருக்காங்க. இந்த சம்மை நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் விரிவாக சொல்லித்தரேன். தேங்க்யூ. Subscribe to the channel.